மன்னார் மக்களின் சார்பில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய அந்த காற்றாலை திட்டங்கள் இந்த மண்ணகழ்வு திட்டங்கள் இருக்குது அப்படின்றதால இது உடனடியாக நிறுத்தப்படணும். இனிமேல் எந்த விதமான காற்றாலை திட்டங்களோ மண்ணகழ்வு திட்டமோ இந்த மன்னார் தீவுக்குள்ள செய்யப்படக்கூடாது அப்படின்றத வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில் மன்னார்ல இருந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மன்னார்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை செய்ய போறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய போறாங்க. ஒரு நடைபவனியாக மன்னாருடைய பொது விளையாட்டரங்கிலிருந்து பார்த்தீங்கன்னா மன்னார் கச்சேரி வரைக்கும் போக போறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காற்றாலை திட்டங்கள், அதே மாதிரி மண் அகழ்வு திட்டங்கள் வந்து மண் ஆராய்ச்சிகள் அப்படிலாம் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் உடனடியாக இடைநிறுத்தணும் என்று பல போராட்டங்கள் வந்து சிறிய அளவில் நிறைய மக்கள் கூட்டங்கள், நிறைய அமைப்புகள்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், பொதுவான அழைப்பு, எந்த ஒரு நிறுவனமோ இல்லாட்டி தனிப்பட்ட நபர்களோ வந்து தங்களுடைய போராட்டமாக அவர்கள் செய்யாமல் பொதுவாக எல்லா மக்களுக்குமே ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அந்த அழைப்புக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நிறைய மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறாங்க. மன்னார் விளையாட்டு மைதானத்துக்கு முன்பாக அங்கேருந்து கச்சேரி வரைக்கும் நடைபவனியாக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மகஜர் ஒன்றையும் ஜனாதிபதிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரோட கையளிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தை தான் இப்போ நாங்களும் போக போகிறோம். அங்கே போயிட்டு எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, என்னென்ன கோரிக்கைகள் விடுத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் அந்த போராட்டம் எப்படி இடம்பெற்றது அப்படின்றத இந்த காணொலியில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்களும் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இங்கே வரக்கூடிய பறவைகள் இல்லாட்டி மன்னாரினுடைய வளர்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள், மன்னார் அழிவுக்கு உட்படுத்துகிற விஷயங்களாக இந்த காற்றாலை திட்டங்கள், இந்த மண்ணகழ்வு திட்டங்கள் இருக்குது அப்படின்றதால இதுகள் வந்து உண்மையிலேயே வந்து இவ்வளவு மக்களுடைய கோரிக்கை, இவ்வளவு பேருடைய கோரிக்கையின் மாதிரி இது உடனடியாக நிறுத்தப்படணும். இனிமேல் எந்த விதமான காற்றாலை திட்டங்களோ மண்ணகழ்வு திட்டமோ இந்த மன்னார் தீவுக்குள்ள செய்யப்படக்கூடாது அப்படின்றத வந்து நாங்களும் எங்கள் சேனல் மூலமாக வெளிப்படுத்தி இந்த நேரத்தில் வந்து சொல்லி நிற்கிறோம். ஸோ இன்றைக்கு இடம்பெற போகிற இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி இடம்பெற்றது, இந்த மக்களுடைய போராட்டங்கள், அவர்கள் கொண்டு வந்த பதாதைகளில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருந்தாங்க, எவ்வளவு மக்கள் கூட்டம் இதில் கலந்து கொண்டாங்க அப்படின்றது தான் இந்த காணொலி நீங்கள் பார்க்க போகிறீங்க. போய் பார்த்துட்டு வாங்க. இந்த போராட்டம், இந்த மக்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சிதைக்காதே 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 அமைதி வழி போராட்டம் இணைந்து கொள்ளுமாறு தாய்வாக கேட்டுக் கொள்கிறோம். எமது இருப்புக்களை தங்களினருக்கு பாதுகாப்பாக செய்வதற்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலும் கூட இந்த அழிவுகரமான திட்டத்தை தடுத்து மன்னார் மக்கள் சார்பிலே நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். இந்த மகஜரினை மன்னார் மாவட்ட செயலாளர் அவர்கள் கையளிக்க இருக்கிறார். அந்த நேரத்திலே தயவாக அனைத்து மத தலைவர்களும், அவருடைய மாவட்ட விஜய் குழுவின் தலைவர் அவர்களுடைய சார்பிலும், சர்வ மத தலைவர்களுடைய சார்பிலும் எங்களுடைய போராட்டம், இந்த போராட்டத்தின் விளைவாக திட்டங்களை செயல்படுத்த விட மாட்டோம். அனைத்து மக்களுமே ஒன்று கூடியுள்ளோம். இது எங்களுடைய விவசாயிகள், அனைத்து தொழில் செய்பவர்கள், அனைவரும் அநியாயமான அபிவிருத்தி எங்களை தேவையில்லை. எங்கள் மண்ணை நாங்கள் மீட்டெடுப்போம். எங்களுடைய மண்ணின் நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு மகஜரை கையளிப்போம். நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் எந்த வகையிலும் இந்த வாகனங்களுக்கு போக்குவரத்துக்கு இடங்கள் இல்லாமல் நாங்கள் நிற்கும்போதுதான் மின் காற்றாலை அமைத்தல் போன்ற
மன்னார் மக்களின் சார்பில் எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு ஊடாக ஒரு மகஜர் ஒன்றை கையளிக்கிறார். பொது அமைப்புகள் சார்பிலும் அரசு நிறுவனங்கள் சார்பிலும் இதை சமர்ப்பிக்கின்றோம். His Excellency the President of the Democratic Socialist Republic of Sri Lanka, President Secretariat, Gold. நிறுவனங்களால் கனியமண் அகழ்வு திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திரைமறைவில் பல ஆண்டுகளாக அளிக்கப்பட்டு வரும் கடல் வளங்கள், அத்துமீறிய இந்திய மீனவர்களின் வருகை, சட்டங்களுக்கு எதிரான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தல், திட்டமிடாத அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுதல் போன்ற செயல்களினால் கடல் வளங்கள் பாரிய அளவில் அளிக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் வாழ்வளங்களும் பிராணிகளும் அளிக்கப்படுதல், மக்களின் Media, I never. Never home. வடியை நிமித்தி பிடிக்கணும். அப்போ விளங்கு. அடிக்காதே அடிக்காதே மோத்தகாடு மோத்தகாடு என்ன மோத்தகாடு அடிக்காதே மோத்தகாடு இந்த வேளையில் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை, ஒரு மகிழ்ச்சியான எங்களுடைய வரலாற்றில் உரிமைக்கான ஒரு போராட்டத்தை செய்து கொண்டு நாங்கள் எங்களுடைய அடுத்த நகர்வுக்கு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த மக்களுக்கு நன்றி சொல்வதோடு எங்களுடைய பிரஜைகளுக்குள்ளும் எங்களுடைய மாவட்டத்தில் இயங்குகின்ற எல்லா அமைப்புகள், அரசு சார்பற்ற அமைப்புகள் எல்லா சார்பிலும் என்னுடைய மக்களுக்கு நன்றி சொல்வதோடு நாங்கள் கேட்கின்ற அனைத்துக்கும் எதிராக பல காரியங்கள் இந்த வேளை நடந்து கொண்டிருப்பதுனா இன்னும் வருங்காலத்தில் இதைவிட வீரியமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்வதோடு இது அரசாங்கத்துக்கு எதிரானது அல்ல, இது எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய மாவட்டத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் என்பதையும் ஒரு முயற்சி என்பது இது புனிதமானது என்பதை இந்த வேளையை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த அரசியலுக்கும் எந்த அரசியல்வாதத்துக்கு எதிரானது ஒன்றல்ல, இது எங்களுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சி என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு எங்களுடைய வேண்டுகோளை மேன்மை தங்கிய மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர் ஏற்று மக்களுடைய வாழ்விடங்களை பாதுகாப்பும், வளங்களை நாங்கள் அனுபவிக்கவும், இயற்கையை நாங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவித்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை விரைவில் எங்களுக்கு அவர் செய்து தருவார் நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்த போராட்டத்துக்கான நகர்வுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்காக இப்பொழுது எங்களுடைய பணிக்களங்களுக்கு செல்கிறோம். இன்றைய நாளிலே மன்னாருடைய மண்வளம் மற்றும் இயற்கை வளங்கள் சூறாடப்படுவதை கண்டித்து
மாபெரும் அமைதியான முறையிலான ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த மக்கள் பெருமளவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். அந்த வகையிலே அந்த மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல சிறப்பாக இலங்கையினுடைய அடிமையக ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மண்ணிலே பல்வேறுபட்ட காலமாக இவ்வாறான பிரச்சனைகள் நடந்தேறி வருகின்றன. பல்வேறுபட்ட குரல்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் அவை இன்னும் ஒரு முடிவுக்கு வந்ததாக உணரப்படவில்லை. எனவே தொடர்ச்சியாக இதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள், உதாரணமாக சாதாரண ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்பு என்பது கூட இந்த சம்பவங்களுக்கு பிற்பாடு அதிகமாக மழைநீர் தேங்காத இடங்களிலே கூட கடந்த 3-4 வருடங்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அபாயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய மண்ணுடைய, அதாவது மன்னார் என்பது ஒரு தீவு, இந்த தீவினுடைய மணல் வளங்கள் சுரண்டப்படுமானால் மீண்டும் இந்த தீவு ஒரு அத்திப்பட்டி கிராமம் போல ஆகிவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, தொடர்ச்சியாக எங்களுடைய நாட்டினுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அதிமேலக ஜனாதிபதி அவர்கள் இதற்கான நல்ல தீர்வு திட்டத்தினை முன்வைப்பார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி. எங்களுடைய நீண்டகால போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு இன்றைய நாளிலே நடத்தப்பட்ட இந்த மக்கள் எழுச்சி விழிப்புணர்வு பேரணியிலே நான் நினைக்கின்றோம் வெற்றியை அடைந்திருக்கின்றோம் என்று மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை, தங்களுடைய மனக்கவலைகளை இந்த இடத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்துடன், இந்த விழிப்புணர்வு எங்களுடைய கோரிக்கையுடன் இன்றைய இந்த நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்தி நம்முடைய மக்களுடைய நிலையான வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதியளித்து தங்களுடைய பேச்சை போன்று செயற்பாட்டின் காட்ட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த சந்தர்ப்பத்தில் விடுக்கின்றோம். எனவே இது தவறும் பட்சத்திலே எங்களுடைய போராட்டம் இன்னும் பல வடிவங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த திட்டம் நிறுத்தப்படும் வரை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கனியமண் அமைப்பதற்கான எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றது. தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக இதற்கு எதிராக போராடி வருகிறோம். அரசாங்கம் இதில் கண்டுகொள்வதாக இல்லை. பல்வேறு விதமான கூட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான பயனுமற்றதாகவே காணப்படுகிறது. ஆகவே அரசாங்கம் மக்களுடைய ஜனநாயக குரலை மதித்து ஏற்றுக்கொண்டு இந்த காற்றாலை திட்டத்தையும் கனியமண் திட்டத்தையும் மன்னாரை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழிவகை ஏற்படுத்த வேண்டும். மக்களினுடைய ஜனநாயக குரல் தொடர் போராட்டங்கள் இடம்பெறும். ஆகவே ஒருபோதும் 2 திட்டங்களையும் மன்னார் தீவுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள்.